ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய தேர்வாளர்கள் தேர்வுக்கு முன் கடைபிடிக்க வேண்டியவற்றை அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா தேர்வு அன்றைக்கு நம்ம எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாமல் ரிலாக்ஸாக போய் தேர்வு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 3-4 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த 4 நாட்களை நீங்கள் எதெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ படித்ததை நல்லா பாருங்கள். படிக்காததை இனிமேல் புதுசாக ஒன்றும் நம்ம இது பண்ண போகிறது கிடையாது. ஸோ டைம் கிடைச்சா பாருங்கள். நான் அந்த யூனிட் முடிக்கல, இந்த யூனிட் முடிக்கலன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. அப்போ பயந்துக்கிட்டே இருக்கும்போது படித்ததெல்லாம் மறந்து போயிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கொஸ்டின்ஸ் எந்த டாப்பிக்லேருந்து எது அதிகம் வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம படித்ததுலேருந்து தான் அதிகமாக கேட்க போகிறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்போட பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க. கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். ஸோ டிஆர்பி என்னென்னலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இது எல்லாமே உங்களுடைய ஹால் டிக்கெட்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியும். வீட்டுக்கெலாம் கொரியர் வராது, போஸ்ட்டில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹால் டிக்கெட்டை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு போய் ஹால் டிக்கெட், உங்களுடைய ஹால் டிக்கெட்டை இன்றைக்கி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய நேம், ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்களா இல்லையா, அடுத்து ஸ்க்ரைபு, போஸ்ட்டு அப்பீல்டு, அடுத்து சப்ஜெக்டு, ஓகேங்களா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அட்ரஸ்ஸு, ஸோ எக்ஸாம் சென்டரு, உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். உங்கள் இதில் ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னா உடனே சென்னை டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி அதை தெரிவிங்க. ஓகேங்களா? அதை தான் அவங்க முக்கியமாக சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நேம், ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, ஸோ இதில் ஏதாவது தவறு இருக்குது, முக்கியமாக நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் அதனுடைய சப்ஜெக்ட், ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு தவறு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணால் சென்னை டிஆர்பி ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அதற்கான தவறை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு நடைபெறும் அன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா தேர்வு மையத்துக்கு காலையில் 8 மணிக்கெலாம் நீங்கள் போயிடுங்க. நம்ம 8:30 மணிக்கு போகலாம், 9 மணிக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நம்ம எக்ஸாமில் ஏற்கனவே ஒவ்வொரு நியூஸையும் பார்க்குறோம். லேட்டாக போயிட்டு நல்லா படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் எழுதுனா வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனால் அவங்களால போய் எக்ஸாம் எழுத முடியாது. காரணம் என்னென்னா டைமிங்க்கு போக முடியல. ஸோ இதை நம்ம எந்த தப்புமே பண்ணிடக்கூடாது. கரெக்டாக 8 மணிக்கு போயிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் காலையில் சாப்பிட்டுட்டு கரெக்டாக ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கேட் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் 8:30 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டிங்கன்னா ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, காலையில் 8 மணிக்கெலாம் எக்ஸாம் சென்டருக்கு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது போகும்பொழுது ஹால் டிக்கெட் ப்ளஸ் ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ஹால் டிக்கெட் உங்களது தானா அப்படின்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டில் 2 பேர் 3 பேர் எழுதுவோம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஹால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஐடி ப்ரூஃப் அவங்க 4 கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ். இந்த 4ல் ஏதாவது ஒரு ஒரிஜினல் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெல்ட்டு, டிஜிட்டல் வாட்ச்சு, ஷூஸு, ஹை ஹீல்ஸு இதெல்லாமே நம்ம போட்டுட்டு போகக்கூடாது. நீங்கள்
செப்பல்ஸ் இல்லைனா சாண்டல்ஸ் தான் போட்டுட்டு போகணும். இந்த ஹை ஹீல்ஸு ஷூஸ்லாம் போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸாம் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓஎம்ஆர் சீட்டுக்கு நல்ல ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து நமக்கு 3.5 மணி நேரம் நடக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 4 மணி நேரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் ஏக்கு வந்து 40% மினிமம் மார்க் எடுக்கணும். பார்ட் ஏல 40% நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய பார்ட் பி வந்து எலிஜிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு லெவல் வந்து எவால்யூவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலில் எக்ஸாம் ஹாலில் ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது